ராகவா லாரன்ஸ் ரஜினி சார் மீது பெரிய மரியாதை வச்சிருந்தாரு. படத்தை இயக்கணும்னாரு, ப்ரொடியூஸ் பண்ண சம்திங் நிறைய டாக்லாம் வந்துட்டு இருந்துச்சு. தொடர்ந்து கடைசியில் படத்தை இடம்பெற போறாரு. இதன் பின்னணியில் என்ன நடந்தது? ரஜினியை நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்காமல் பார்க்கக்கூடிய 5 நபர்களில் லாரன்ஸும் ஒருத்தர். நீங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் வேணாம், ஒரு 5 பேருக்கு அந்த மாதிரி எனக்கு உண்டு. எனக்கு தெரிஞ்சு அதில் திருப்பூர் சுப்பிரமணியமும் இருக்காருன்னு நினைக்கிறேன். மாஸ்டருக்கு வச்சு அப்படி பரிமாறுறோம். ரஜினி எப்படி காமிச்சிட்டு மாஸ்டர் யார் இது அப்படின்னு கேட்குறேன். பையனுக்கு உடம்பு சரியில்லை சார், பிரெயின் ஹியூமர் அவனுக்கு, அதனால் அம்மா வந்து நீங்கள் பார்த்துங்க மாஸ்டர்னு விட்டுட்டாங்க சார். டக்கரை டான்ஸ் ஆடுவான் சார். அப்படியா அடிக்கடி சொல்லுங்கள் அப்படின்றாரு. வந்து சார் முன்னாடி அடிக்கடி கட்டணும் தயங்காமல் வந்து சுற்றி ஆடுறாப்புல லாரன்ஸு. ரஜினிக்கு வந்து ஏதோ ஒரு ஈர்ப்பு. அங்கேருந்து பிரபுத உதவியாளர் வந்து ரஜினி சார் அமைச்சவர் யார் அப்படிங்கும்போது கை தூக்கணும், நீங்கள் மட்டும் வாங்க உள்ள அப்படின்னு. ஏன்னா சிரஞ்சீவி ஒரு மூமெண்ட்ஸ், அதாவது வந்து தெலுங்கு சினிமாவில் கச்சா மச்சான் ஆடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள ஒழிச்சு கட்டினதே வந்து சிரஞ்சீவி தான். மெட்ராஸில் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு ஒரு பையன் வந்திருக்கானா, பிரமாதமாக டான்ஸ் ஆடுறானா அப்படின்ற பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா என் டி ராமராவ், கிருஷ்ணா எல்லாம் இந்த இதில் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இவங்க இவ்வளோ பெரிய தொப்பையை தள்ளிக்கிட்டு ஸ்ரீதேவி கூட ஆடிக்கிட்டு இருக்காங்க. வந்து இவன் போய் களத்தில் இறங்கி பிரேக் டான்ஸ் வெண்டு நிமிருது. அதுதான் அப்படியே சிரஞ்சீவி வந்து மேலே தூக்கி விட்டு. தலைவர் 171 நம்ம இடையில லாரன்ஸை வந்து மீட் பண்ணியிருந்தேன். இந்த ஜிகர்தண்டா இதுக்கு அண்ணா என்னென்ன இப்படிலாம் போட்டிருக்காங்க, சத்தியமாக அது மாதிரியான ஒரு அழைப்பெல்லாம் இல்லைண்ணே. வந்ததுன்னா ராகவேந்திரா சுவாமிகள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டுன்னு. அது தலைவர் படத்தில் நான் வில்ல என்னென்ன சும்மா மூலையில் ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக இருந்துட்டு கூட இருந்துட்டு போகிறேன்னு அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தாரு. ஒரு சிம்பு வந்து ஒரு மேடையிலாம் பேசிட்டார். 50,000 ரூபா கேட்டு மாஸ்டர் என்னை தொந்தரவு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாப்புல. வந்து மக்களே அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேர்பல் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். நந்தா. தலைவர் 171 லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. அந்த படத்திற்கு பெரிய வரவேற்பு, எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்குது. காரணம் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படியே லோகேஷ் இந்த இயக்குநர்களில் முக்கியமான இடத்துல இருக்க போகிறவர். இந்த திரைப்படத்தில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு டாக் இருந்துச்சு. அதில் வந்து ராகவா லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து வெளிவந்திருக்கு. அது இன்னும் உறுதியாக இருக்காரா, என்ன கேரக்டர் அப்படிங்கிறது வரும் நாட்களில் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் சார். இருப்பினும் இந்த ராகவா லாரன்ஸ் ரஜினி சார் மீது பெரிய மரியாதை வச்சுருந்தாரு. படத்தை இயக்கணும்னாரு, ப்ரொடியூஸ் பண்ண சம்திங் நிறைய டாக்லாம் வந்துட்டு இருந்துச்சு. தொடர்ந்து கடைசியில் படத்தில் இடம்பெற போகிறாரு. இதன் பின்னணியில் என்ன நடந்தது? ராகவா லாரன்ஸ் ரஜினி சார் இந்த காம்போ. அதாவது வந்து இப்போ இந்த சந்திரமுகி 2 நடிக்கும்போது கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். வந்து இதுமாதிரி அந்த வேட்டையன் கட்டை போட்டேன், அந்த சந்திரமுகி படம் வந்த பிறகு அதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து அவர் சொன்னதுக்கெல்லாம் வந்து இதுவாக இல்லை, ஒரு தமாஷ் படமாக மாறிடுச்சு, ரொம்ப சீரியஸான படம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரஜினி தான். அவரே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டார். ஒரு பாட்ஷா தான், ஒரு படையப்பா தான், ஒரு முத்து தான். அதுக்கு மேலே யாரும் அதை எடுக்காதீங்க, தொடாதீங்க. ஒரு பரிட்சாத்து முறையில் தன்னுடைய சிஷியனுக்கு கொடுத்தார் அதை சந்திரமுகி 2ன்னு. அது ராகவா லாரன்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து ரஜினியோட படத்தை கை வைக்கக்கூடாது நம்ம அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அந்த சமயத்தில் அந்த வேட்டையின் கட்டை போட்டுட்டு எனக்கு ஒரு பதட்டம் வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனும் உடனே ரஜினி சாருக்கு ஃபோன் போட்டேன். நான் ஃபோன் போட்டோடனே, சார் இது மாதிரி வேட்டையின் கட்டை போட இருக்கேன், என்ன பேசுகிறதுன்னு தெரியலன்னா அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், லாரன்ஸ் ரொம்ப ஓவராக போயிடாதீங்க, அது ரொம்ப இறங்க உங்களுக்கான ஒரு மீட்டர்னு ஒன்று தெரியும், அந்த மீட்டரோடு பிடிச்ச அந்த கேரக்டர் வந்து பண்ணிவிடுங்க நீங்கள் அப்படின்ட்டார். பண்ணி முடிச்சுட்டு நேராக நான் உள்ளே அவரை பார்க்குறதுக்கு போனேன். அதாவது என்னென்னா, ரஜினியை நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்காமல் சென்று பார்க்கக்கூடிய 5 நபர்களில் லாரன்ஸும் ஒருத்தர். நீங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் வேணாம், ஒரு 5 பேருக்கு அந்த மாதிரி இது உண்டு. எனக்கு தெரிஞ்சு அதில் திருப்பூர் சுப்பிரமணியமும் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு வெல்விஷர். அவர் இல்லை லாரன்ஸும் உண்டு. அவர் முடிச்சுட்டு போய் அண்ணன் தான் கூப்பிடுவார். அண்ணன்னொடனே அப்போ அவர் சொல்கிறார் வந்து, அப்படியே என் குருநாதர் ராகவேந்திரே உட்காந்துடுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நான் கும்பிட்ற சுவாமிகளே வந்து அப்படி உட்காந்துருக்கிற மாதிரி எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போச்சு அப்படின்ற அளவுக்கு ரஜினியோடைய மிக தீவிர வெறியன் வந்து லாரன்ஸ். அது காரணம் என்னென்னா, ஒரு படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, ஒரு பையன் துருன்னு இருக்கான். சூப்பர் சுப்ராய மாஸ்டரு ரஜினிக்கு ஃபைட் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ரஜினியோட கவனம் அந்த கருப்பாக இருக்கிற அந்த பையன் மேலேயே தெரியுது. இவரை மாதிரியே ஒரு கோர முடிக்க போகிறான். மாஸ்டருக்கு ஒரு பீடா போடுவார். பீடாவை மடித்து கொடுக்குறான். டக்குன்னு போய் அவர் வண்டியை துடைக்கிறான். ஏதாவது ஒரு வேலை, அந்த மூமெண்ட்டே அவருக்கு ரொம்ப இதுவாகுது. சாப்பாடு மாஸ்டருக்கு வச்சு அப்படி பரிமாறுறோம். ரஜினி எப்படி காமிச்சிட்டு, மாஸ்டர் யார் இது அப்படின்னு கேட்குறோம். நம்ம பையன்தான் சார், நார்த் மெட்ராஸ் தான், அவர் நார்த் மெட்ராஸ், நம்ம பையன்தான் அப்படின்னு. இல்லை என்னென்ன, பையனுக்கு உடம்பு சரியில்லை சார், பிரெயின் ஹியூமர் அவனுக்கு, அதனால் அம்மா வந்து நீங்கள் பார்த்துங்க மாஸ்டர்னு விட்டுட்டாங்க, அவனை ஸ்கூலுக்கும் போக முடியாது ஒன்றும் சார்.
டக்கராக டான்ஸ் ஆடுவான் சார் அப்படின்னு வார்த்தை. அப்படியா அடிக்கட்ட சொல்லுங்கள் அப்படின்றார் வந்து. ஏய் சார் முன்னாடி அடிக்கட்டணும் தயங்காமல் வந்து சுற்றி 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 ஆடுறாப்புல லாரன்ஸு. ரஜினிக்கு வந்து ஏதோ ஒரு ஈர்ப்பு பையன் மேலே வந்து ஈர்ப்பாயிடுது. பார்த்தோன்னே என்ன கண்ணா உனக்கு வேணும் அப்படின்னோடனே சொல்கிறா சார்கிட்டன்னு. டான்ஸர் யூனியனில் கார்டு வாங்குறது பெரிய கஷ்டம். இப்போது சுத்தமாக வாங்கவே முடியாது. இந்த யூனியனில் பெரும்பாலும் அந்த பெப்சி யூனியனில் நீங்கள் கார்டு எடுக்கவே முடியாது 24 கிராஃப்டில். ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கே வேலை இல்லைன்ற ஒரு இது இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த கார்டுக்கு வந்து ஒரு பெரிய தொகையும் வேறு கொடுக்கணும் புதுசாக உறுப்பினர்கள் இருப்பது. அப்போது எனக்கு டான்ஸர் யூனியனில் கார்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. சரி நாளைக்கு வீட்டுக்கு வான்றார் அவர். வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனவுடனே அங்கே உட்கார வச்சு எல்லாம் ஆளுங்களாம் இருக்காங்க, பேசலாம் முடிச்சோன்னு நின்றுட்டே இருக்கல. உட்காருக்கண்ணான்றாரு. இல்லை உட்காரல சார் அப்படின்ட்டு வெயிட் பண்ணும்பொழுது அப்போ டான்ஸர் யூனியனில் யார் தலைவரும் தெரியல. பிரபலமான டான்ஸர்ஸ் யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க, ரஜினியை கூட பண்ணலாம், ரஜினி சார் சொன்னார் அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா ஈஸியாக கார்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் லேண்ட்லைனில் ஒரு ஃபோன் போடுறாரு, பேசுகிறாரு. பேசி முடித்தோடனே டிடிகே ரோட்டில் பிரபுதேவா மாஸ்டர் வீடு தெரியுமான்னு. தெரியும் சார் அப்படின்னு. அங்கே போயிட்டு ரஜினி சார் அமிச்சாருன்னு மட்டும் சொல்லி நீ போன்று. டிடிகே ரோடு மியூசிக் அகாடமி பக்கத்தில் இருக்கிற இன்றைக்கும் அதான் இவர் பிரபுதேவாவுடைய அப்பா சுந்தர மாஸ்டருடைய வீடு. அதுவும் பிரபுதேவா வீடு தான். இப்போ பிரபுதேவா ஈஸியாக போயிட்டாலும் இங்கே ஏதாவது படப்பிடிப்பு வேறு ஏதாவது லோக்கலில் வேலை இருக்கும்போது அங்கே தான் போயிட்டு சாப்பிட்டு. நாகேந்திர பிரசாத் அங்கே தான் இருக்காப்புல, மெயின் ரோட்லேயே இருக்கும். பார்த்தா ஒரு 50-60 பேர் பிரபுதேவா பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே எங்கடா நாம் போக முடியும்ட்டு போய் லாரன்ஸ் அப்படி நிற்கிறாப்புல. அங்கேருந்து பிரபுதேவா உதவியாளர் வந்து ரஜினி சார் அமிச்சவர் யார் அப்படின்போது கை தூக்குன்னு நீங்கள் மட்டும் வாங்க உள்ள அப்படின்னு. பிரபுதேவா பார்க்குறாரு. சார் சொல்லிட்டாரு ஓகே கார்டு ஓகே, கார்டு உடனே கிடைக்காது, என்கிட்ட அசிஸ்டண்டாக நீங்கள் பண்ணணுன்னு லாரன்ஸு புரியாத ஒரு அது இது. அதான் பிரபுதேவா கூட இதுவாகி நீங்கள் சிக்கு புக்கு சிக்கு ரயிலெலாம் கூட இருப்பார்னு நினைக்கிறோம். வந்து அவரும் நிறைய படங்கள்லாம் வந்து ஆடிருப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக இது கார்டு எடுத்து மாஸ்டராக மாறி நிறைய தெலுங்கு படங்கள், குறிப்பாக எப்படி இங்கே ரஜினிக்கு ஒரு பிடித்தமான ஒரு லாரன்ஸாக மாறினாரோ அதே போல் சிரஞ்சீவிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மாஸ்டராக மாறினது அதான். ஏன்னா சிரஞ்சீவி ஒரு மூமெண்ட்ஸ், அதாவது வந்து தெலுங்கு சினிமாவில் கச்சா மச்சான் ஆடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள ஒழிச்சு கட்டினதே வந்து சிரஞ்சீவி தான். மெட்ராஸில் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு ஒரு பையன் வந்திருக்கானா, பிரமாதமாக டான்ஸ் ஆடுறானா அப்படின்ற பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டி ராமாராவ், கிருஷ்ணா எல்லாம் இந்த இதில் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இவங்க இவ்வளோ பெரிய தொப்பையை தள்ளிக்கிட்டு ஸ்ரீதேவி கூட ஆடிக்கிட்டு இருக்காங்க. வந்து இவன் போய் களத்தில் இறங்கி பிரேக் டான்ஸ் வென்று நிமிருது. அதுதான் அப்படியே சிரஞ்சீவி வந்து மேலே தூக்கி விட்டது. அதுலேருந்து சிரஞ்சீவி டான்ஸ் மேலே ஒரு பெரிய ஆக்ஷனும் டான்ஸும். அப்போ நமக்கு ஸ்டெப்பு வந்து விதவிதமாக போடக்கூடிய ஒரே மாஸ்டர் இவன் தான். அது டான்ஸர்னு ஒரு படமே பண்ணியிருக்காரு. டான்ஸர் படமே பண்ணியிருக்காரு, டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு சிரஞ்சீவி வச்சு. லாரன்ஸை அப்படி வளர்த்து விட்றாங்க. லாரன்ஸ் அதன் பிறகு இங்கே வராரு, தமிழில் பண்ணுறாரு. பண்ணும்பொழுது சரணுக்கும் லாரன்ஸுக்கும் ஒரு நட்பாகுது. நட்பான பிறகு இந்த பார்த்தியன் ரசிகன் படத்தில் பிடிக்கல அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்ற சாங்கு தான் ஒரு பஸ்ஸுக்குள்ளேயே ஆடுற சாங் யார் இந்த கருப்பான ஆள்னு இங்கே தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வராது. அப்புறமா அற்புதம்னு ஒரு படத்தில் அறிமுகமாகற, தொடர்ந்து படங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் லாரன்ஸ் வந்து ஒரு உச்சிக்கு போகிறாரு. உச்சிக்கு போன பிறகும் அவருடைய ஆஸ்தான குரு தலைவன் அப்படின்னா அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி தான். அது எங்கே வேணாலும் சொல்லுவார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினி மீது ஒரு தீவிர பற்றில் இருக்கிறவர். இந்த ஜிகர்தண்டா எக்ஸல் இருக்கு இல்லைங்களா, தீபாவளி வெளியீடு, அந்த படத்தில் கூட கார்த்திக் சுப்ராஜ் ஒரு இது சொல்லியிருக்கார். என்னென்னா சார் நான் அதான் அந்த கதை பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் கருப்பு ஹீரோ அவரை வச்சு சத்யஜித் ரே மாதிரியான ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் எடுக்கிறார். இதுதான் அதனுடைய லைன். வந்து அந்த நான் நினச்சது யாருன்னா ரஜினி சார். அபூர்வ ராகங்கள் படத்தை ஒரு நாள் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி வந்து அந்த நிற்கிற அந்த முதல் படம் அதான் நிற்கிற அந்த மாதம் பார்த்து சிகப்பாக இருக்கிறவங்க தான் சினிமாவுக்குள்ளே வர முடியும், அவன் தான் ஜெயிக்க முடியும்ட்டு வந்து உடைச்ச ஒரு நபர் வந்து முதல் படத்தை அப்படி நிற்கும் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு அதை மனசில் வச்சுன்னு எழுதுனோடனே அப்படியே உருகி போகிறார் லாரன்ஸ். வந்து சார் நீங்கள் தலைவர் பேரை சொல்லிட்டீங்க, பேரே சொல்ல மாட்டார், தலைவர் பேரை சொல்லிட்டீங்க, நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னு உள்ளே வந்து தான். அந்த அளவுக்கு ரஜினியோடைய மிக தீவிர வெறியன்னு கூட சொல்லலாம். ஆனால் தலைவர் 171 நம்ம இடையில் லாரன்ஸை வந்து மீட் பண்ணியிருந்தேன் இந்த ஜிகர்தண்டா இதுக்கு. அப்போ தான் வந்துருந்தது அந்த மீம்ஸோட. சார் பார்த்தீங்கன்னா அண்ணா என்னண்ணே இப்படிலாம் போட்டிருக்காங்க,
சத்தியமாக அது மாதிரியான ஒரு அழைப்பெல்லாம் இல்லைண்ணே. வந்ததுன்னா ராகவேந்திரா சுவாமிகள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டுன்னு அது. தலைவர் படத்தில் நான் வில்லன் என்னண்ணே, சும்மா மூலையில் ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக இருந்துட்டு கூட இருந்துட்டு போகிறேண்ணே அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தார். மேபி அது கன்ஃபார்மான தகவல் இல்லை 171 ஒன்றும். இன்னும் வந்து ஆர்டிஸ்ட் யார் டெக்னீஷியன்லாம் முடிவு பண்ணல. இன்னும் கதை விவாதமே பண்ணலை. ஏன்னா நிறைய கதையில் சேஞ்ச் ஓவர் பண்ணணுன்னு ரஜினியோட முடிவு லியோவோட ரிசல்ட்டுக்கு பிறகு. அதனால் அதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ஏப்ரலுக்கு பிறகு ஷூட்டிங் கிளம்புவாங்க. அதுக்கு முன்னாடி தான் ஆர்டிஸ்ட் யார் டெக்னீஷியன்ஸ் யார் ஷூட்டிங் எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த ராகவா லாரன்ஸுடைய இந்த வளர்ச்சிக்கு இப்போ ஒருவேளை 171 இருக்காரு இல்லைங்கிறதுலாம் அடுத்தபட்சம் சார். இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, வளர்ச்சிக்கு காரணம் வந்து சினிமா தானே. வந்து கடுமையான உழைப்பு, ஒரு டான்ஸ் வந்து யூனிக்காக காமிச்சது. இல்லை சார், அவருடைய ஹெல்பிங் அவர் ஒரு தனித்துவமாக தெரியணுங்கிறதுக்காக அவர் டான்ஸ்லேயும் சரி, அந்த உதவி செய்கிறதுலையும் சரி, ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறதுலையும் சரி, இந்த குரல் கொடுக்குறது எல்லாமே ஒரு தனித்துவமாக தெரியவார் இல்லையா சார்? அது அந்த அடிப்படையில் கேட்குற இந்த ஒரு அது உண்மையாக வந்து தான் வந்து ஒரு மூளைக்காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து பள்ளியில் படிக்க முடியாமல் அன்றைக்கி கூட சொல்லியிருந்தார். இது மாதிரி அம்பத்தூரில் இருக்கிற சுவாமி ராகவேந்திரா கோயிலை வந்து நான் இங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறேன்னே, ஈஸியாக இருக்குது. ஏன்னா எல்லா பிரபலம் அங்கே தான் இருக்காங்க. அம்பத்தூரில் ரொம்ப ரொம்ப டொக்கில் இருக்குது, யாராலும் வர முடியல. எங்கேயோ குப்பையில் கிடந்தவன், குப்பத்தில் கிடந்தவனே நான். என்னை அப்படியே அண்ணாந்து பார்க்க வச்சவர் ராகவேந்திர சுவாமிகள் தான். அப்படி அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நான் சிலை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அப்படி ஒரு ஸ்லம் ஏரியாவில் இருந்த ஒரு பையன், அதை குறைவாக சொல்லலை, அவரே சொன்னது தான். நான் குப்பையில் இருந்தவன்ட்டார் வந்து. அப்படியாப்பட்டவன். அவருடைய அந்த மூளைக்காய்ச்சல் வந்து இந்த பையன் வந்து ஸ்கூல்லாம் படிக்க முடியாதுங்க, இவனை எங்கன்னா வேலைக்கு விட்டுருங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது வேலைக்குன்னா அம்மா பார்த்துருங்க, சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர்லாம் இந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க, அந்த ஏரியாக்காரங்க, நார்த் மெட்ராஸ்காரங்கன்னு இவர் ஏதாவது வேலை கொடுங்க சார் நம்ம சேர்த்து விட்டோம். இயல்பாகவே சின்ன வயசில் இயற்கையாகவே கடவுள் கொடுத்த ஒரு வரம் கூட சொல்லலாம். அந்த டான்ஸ் ஆடுறது அது ரஜினிகாண்டில் பட்டு அவர் தான் அதை தான் வந்து என்னுடைய குருன்றார் வந்து. ராகவேந்திரா அவர் உருவத்தில் தான் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்றார் வந்து. அதன் பிறகு வளர்ந்த பிறகு தன்னை மாதிரி பாதிக்கப்பட்ட எவ்வளோ குழந்தைகளுக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு அசோக் நகரில் ஒரு சின்ன வீட்டில் வச்சுருந்தார். கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு 3 ப்ரெஸ் மீட். அவருடைய பிஆர்ஓ மௌன ரவி வந்து ப்ரெஸ் மீட் வைப்பார். பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த ரூமில் கூட வசதி கூட இருக்காது. வந்து ஒரு 10-15 பிள்ளைங்கள்லாம் இருக்கும். வந்து சார் இந்த குழந்தைக்கு தான் இப்போ வந்து ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி, இந்த குழந்தைக்கு வந்து ஒரு மூளை சம்மந்தமான ஒரு இது நடந்தது காமிப்பாப்பில் வந்து. இதுக்கெல்லாம் வந்து டொனேஷன் வாங்கி அப்புறம் அறக்கட்டளை மூலமாக இது பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அந்த நலத்திட்ட உதவிகள்லாம் தெரிய ஆரம்பித்து அவர் வீட்டை நான் ராத்திரி 12 மணிக்கெலாம் கதவை தட்டி உதவி கட்டர்லாம் உண்டு. சலிக்காமல் அதை செஞ்சவர் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் வந்து அப்புறம் ஒரு தனியார் தொலைக்காட்சி சன்னில் ஒரு நிகழ்ச்சியே பண்ணி அந்த நிகழ்ச்சியில் வந்து கோடிக்கணக்கான பணங்கள்லாம் வந்து அவருக்கு வந்து சேர்ந்து அதெல்லாம் இது பண்ணி அதையே நிறைய பேர்லாம் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பித்து பேச ஆரம்பித்து இவர் போய் வந்து இது மாதிரி வந்து கேட்குறாரு இது பண்ணுறாரு. ஒரு சிம்பு வந்து ஒரு மேடையிலலாம் பேசிட்டார் வந்து இந்த ஜல்லிக்கட்டு சமயத்தில் ஒரு 50,000 ரூபா கேட்டு மாஸ்டர் என்னை தொந்தரவு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாப்புல வந்து அது யதார்த்தமாக சொன்னார். இப்போ சமீபத்தில் இந்த சந்திரமுகி 2க்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தார். இதுமாதிரி வந்து யாரும் என் ட்ரஸ்ட்டுக்கு பணம் அனுப்பாதீங்க, உங்கள் கையில் பணம் இருந்தால் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுக்கங்க, நீங்கள் இது தவறாக நினச்சிக்காதீங்க, வேண்டியப்பட்ட பணம் வந்து எனக்கு ஆண்டவன் கொடுக்குறான், எனக்கு நான் நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு ஒரு மகள் இருக்காங்க, ஒரு வீடு, ஒரு 3 வேளை சாப்பாடு, நானும் என் மனைவியும் அந்த ராகவேந்திரா கோயில்லையும் வந்து ஒரு சேவை பண்ணுறது ஒரு மனநிலை வந்துடும், என் மகளுக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு யதார்த்தமான ஒரு இதை சொல்லியிருந்தார். இதெல்லாம் காரணம் அதுதான் வந்து இப்படி ஒரு ஆயிரக்கணக்கான குழந்தைங்களுக்கு வந்து இருதய அறுவை சிகிச்சை, மூளைக்காய்ச்சல் சம்மந்தப்பட்டது பல நோய்களுக்கு வந்து பல மருத்துவ உதவிகள் வந்து செஞ்சுருக்காரு, இன்னும் செஞ்சுக்கிட்டு வராரு. வந்து கடின உழைப்பு, நல்ல மனமும் குணமும் இருந்ததால் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. மேபி அவர் தலைவரோட படம் நடித்தார்னா உண்மையிலுமே அவருடைய ஃபேன்ஸுக்குமே சந்தோஷம் தான் சார். ஏன்னா நீண்ட நாட்களாக ரஜினியுடைய வெறியனாகவே பார்க்கப்பட்டு வராது. அது நடக்குமான்னு பார்ப்போம் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரம் கொடுத்துக்க ரொம்ப நன்றிகள் சார். வணக்கம்.